வணக்கம். இது வழக்கு. 16 வயது இளம்பெண் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டாரா? புகார் கொடுத்த குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து கொடுமை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே உள்ளது கொடகரை. இந்த கொடகரை ஊராட்சிக்குட்பட்ட மலையடிவார கிராமம் கீழக்கொச்சாவூர். மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கும் இந்த கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வீரபத்ரப்பா, இவரது மனைவி சித்ரம்மா. இத்தம்பதியினருக்கு 2 மகள்கள், 1 மகன் என 3 குழந்தைகள். மூத்த மகள் திருமணம் முடிந்து பக்கத்து கிராமத்திற்கு சென்றுவிட 16 வயது இளைய மகள் வீரபத்ரப்பாவிற்கு உதவியாக விவசாய வேலையில் ஈடுபட்டு வந்தார். இந்த 16 வயது பெண் காது கேட்காத மற்றும் வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி ஆவார். இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன் வீரபத்ரப்பா தன் தோட்டத்தில் விவசாய வேலையாக இருந்தார். அப்போது தன் தந்தைக்கு சாப்பாடு கொடுக்க வந்தார் அவரின் இளைய மகள். சாப்பாட்டை வாங்கிக் கொண்ட வீரபத்ரப்பா தன் மகளை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். சிறிது நேரம் கழிந்து வீரபத்ரப்பாவின் மனைவி சித்திரம்மா மகள் இன்னும் வீட்டிற்கு வரவில்லை என்று மகனை அனுப்பி பார்த்து வரச் சொல்லியிருக்கிறார். வீரபத்ரப்பாவும் அப்போதே மகளை வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டதை தெரிவித்துவிட்டு மகளை தேட துவங்கியுள்ளார். அவரின் தோட்டத்திலிருந்து ஆள் நடமாட்டமில்லாத ஊர்பாதையில் தேடியபோது மகள் மயங்கிய நிலையில் கிடப்பதைக் கண்டார். அவருக்கு தன் மகள் நிலையை கண்டதும் யாரோ பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் என்று சந்தேகம் எழுந்தது. அந்த புள்ள எனக்கு சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்துட்டோ வரப்போ ஒரு 4 ஆள் சேர்ந்து உக்காந்து அவன் கொல்லி பக்கத்திலே உக்காந்து அவ வந்ததோ புடிச்சுக்கினது இந்த மாதிரி அசிங்கமான வேலை செஞ்சு அவளை அடிச்சு எதோ சித்திரவதை பண்ணி அவளை ஹிம்சை கொடுத்தோம். எடுத்து அந்த செடியில் எடுத்து போட்டுட்டு அதுக்கு மேல் போட்டு வந்து அவங்க அம்மா கூப்பிட்டு கேட்டா இன்னும் வரலையா, ஏன் வரல ஆள் போட்டு கேட்டதுக்கா 1 மணி நேரத்துக்கு முன்னே வந்துட்டா. அவ வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னே வந்துவா, ஏன் வரலையா வீட்டுக்கான்னு கேட்ட. உடனே அந்த கிராம ஊர் தலைவரிடம் சென்று தகவல் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஊர் தலைவர்களும் ஊர்க்காரர்களும் எவ்வித உதவியும் செய்யவில்லை. தவிரவும் அந்த பெண்ணுக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்பதற்கான அக்கறையும் காட்டவில்லை. நான் வந்து தடா கட்டினோம், தடத்திலே தேடி வந்த அந்த விழுந்துச்சு. அவளை கொண்டாந்து ஊட்டண்ட சேர்த்து ஊட்டண்ட கொண்டாந்து படுக்க வச்சுட்டு அப்புறம் கொச்ச ஒரு ஊருக்கொண்ணா போய் இந்த மாதிரி அடிச்செடுத்து போட்டு நிக்கிறாங்கப்பா, இந்த மாதிரி அசிங்கமான வேலை செஞ்சு நிக்கிறாங்கப்பா, வா கண்ணார வந்து பாரு, என்ன தொலைவா வந்து பாருவா, நீ ஊருக்கு ஒரு கவுண்டத்தானே, நீ ஊருக்கு ஒரு நல்லது பண்றவ தானே, வந்து பாருவா அப்பான்னு கூப்பிட்ட. அவ வந்து எட்டி பார்க்கல. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட தன் மகளை தேன்கனிக்கோட்டை அரசினர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சைக்காக சேர்த்துள்ளார் வீரபத்ரப்பா. பின்பு அஞ்சட்டி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றையும் கொடுத்தார் வீரபத்ரப்பா. காவல்துறையினரிடம் தன் வீட்டின் அருகில் வசிக்கும் 22 வயதாகும் மாதப்பா, 26 வயதாகும் முத்தப்பா, 22 வயதாகும் ருத்ரப்பா, 23 வயதாகும் சித்திலிங்கப்பா ஆகிய 4வரும் தான் காது கேட்காத வாய் பேசாத தன் மகளை கூட்டாக பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். அதற்கு காரணமும் உண்டு. சில நாட்களாகவே எங்களுக்குள் முன்விரோதம் இருந்து வந்தது. அதனால் என் மாற்றுத்திறனாளி மகளை இந்த நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று கூறினார். சாயங்காலம் 6:30 மணிக்கு நடக்குது. தூக்கிட்டு வர முடியல. மறுநாள் காலையில வந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வர்றாரு. போலீஸ் ஸ்டேஷன் அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ரிப்போர்ட் கொடுத்தா இது எங்க ஜூரி செக்ஷன் இல்ல, தேன்கனிக்கோட்டை மகளிர் ஜூரி செக்ஷனுக்கு போங்க அப்படிங்கிற முறையில சொல்றாங்க.
இங்க வந்தா இங்கிருந்து திருப்பி அவங்கள வந்து அஞ்சட்டிக்கு அனுப்புறாங்க. இப்படி வந்து ஒரு ஒண்ணும் அழித்தறிவு இல்லாத ஒரு பாமர மக்கள் இப்படி வந்து அலைகழிக்கிற ஏற்பாடு என்பது இருக்கு. நாட்கள் சென்றன. ஆனால் காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டும் 4 பேர் மீது எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் ஆதங்கம் ஏற்பட்டது வீரபத்ரப்பாவுக்கு. அடுத்ததாக அரசு மருத்துவமனையிலும் தன் மகளுக்கு பாலியல் ரீதியிலான துன்புறுத்தல் நடத்தப்பட்டதாகவும் மருத்துவ பரிசோதனை எதுவும் மேற்கொள்ளப்படவும் இல்லை என்றும் கோபப்பட்டார் வீரபத்ரப்பா. அடுத்து வீரபத்ரப்பாவுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. வேதனையில் நாட்கள் கடந்தன. அந்த சமயத்தில்தான் பாதிக்கப்பட்ட வீரபத்ரப்பா குடும்பத்தினருக்கு ஆதரவாக களமிறங்கியது பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கம், அனைத்திந்திய மாதர் சங்கம், காது கேளாதோர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள். 26ஆம் தேதி டனிக்கோட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்திருக்காங்க. 26ஆம் தேதி அட்மிட் பண்ணாது 30ஆம் தேதி வரைக்கும் எந்த டாக்டர்ஸ்மே யாருமே வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் பண்ணாம அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் இருக்கு. அப்ப வந்து நான் எங்களோட சங்கத்திற்கு எங்களோட இதுக்கு வந்து பிறகு நாங்க போய் அந்த பொண்ணை பார்த்து அந்த சைக் லாங்குவேஜ்ல அந்த பொண்ணு கிட்ட என்ன நடந்ததுன்னு நாங்க கேட்கும் போது அந்த பொண்ணு விவரமா எல்லா இதையும் சொல்லுது. சொன்ன பிறகு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் 2ஆம் தேதி நாங்க வந்து போராட்டமே நடத்தணும். அது வந்து கலெக்டர் போய் பார்த்திருக்கோம், எஸ்பி பார்த்திருக்கோம். அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வமைப்புகள் ஒன்று சேர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை பாதிக்கப்பட்ட பெண் விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாலியல் வன்முறைக்கு எதிரான குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கு அந்த சட்டத்தின் கீழே குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு இருக்கு. அந்த அலுவலர்கள் இதுல வந்து முழுமையா அந்த குழந்தைகிட்ட விசாரிச்சு என்ன நடந்தது அப்படிங்கிற விவரங்களை பதிவு பண்ணல. அதுக்கு மாறாக தென்கனிக்கோட்டை ஆஸ்பத்திரியில அந்த டாக்டர் முதல் நாள் அவர் ரொம்ப சாதாரணமா இந்த பகுதியிலேயே இதே மாதிரியான கொடுமைகள் நடந்து வரும்போது அந்த பாதிக்கப்பட்டவங்க கிட்ட என்ன கேக்குறாங்க, போலீஸ் கேஸ் போடணுமா, வழக்கு வேணுமா அப்படின்னு மட்டும்தான் கேக்குறாங்க. என்ன நடந்ததுன்னு கூட கேட்கறது இல்ல. கேட்டுட்டு சும்மா ஒரு அடிதடி தகராறுங்கிற மாதிரி அவர் வழக்க ரிப்போர்ட்டை மட்டும்தான் டாக்டர் வந்து பதிவு செய்திருக்காரு. அந்த அடிப்படையில நாங்க ரைஸ் பண்ண உடனே இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் சொன்ன பிறகுதான் உடனடியாக அன்னைக்கு இரவோட இரவா அந்த குழந்தைய அந்த குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தை மீறி இரவோட இரவா கொண்டு வந்து இரவு முழுக்க அந்த 31 தேதி நைட்டு முழுக்க அலைய வச்சு தென்கனிக்கோட்டை போலீஸ் ஸ்டேஷன், ஓசூர் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, இப்படியா எல்லா இடத்துலயுமே அன்னைக்கு இரவோட இரவா அப்படி ஒரு அவசரம் என்ன வந்தது? நிதானமா இந்த பிரச்சனையில தவறுகளை மறைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தை தவிர வேற என்னவா இருக்க முடியும்? ஆகவே இந்த பிரச்சனையில இவங்க எல்லாருமே மூடி மறைக்க விரும்புறாங்க அப்படிங்கறதுனால நாங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை மறுபடியும் நீதி கேட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறது அப்படின்னு 12ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்ட அரசு அலுவலகம் முன்னாடி அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும். 16 வயது இளம் பெண் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டாரா? புகார் கொடுத்த குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து கொடுமை. இவ்வழக்கு தேன்கனிக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. உடனடியாக விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டது. கீழக்கொச்சாவூர் பகுதியில் பதுங்கியிருந்த மாதப்பா, முத்தப்பா, ருத்ரப்பா, சித்திலிங்கப்பா ஆகிய 4 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின் சிறையில் அடைத்தனர் காவல்துறையினர். ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரின் குடும்பத்தினரும் உறவினர்களும் இவர்கள் 4 பேரும் நிரபராதிகள், எந்தவித தப்பும் செய்யவில்லை என்று கூறுகிறார்கள். போலீஸ் வந்தாங்க, விசாரிச்சாங்க. இந்த மாதிரி இல்ல, பொம்பளைக்கு தான் சண்டை செஞ்சது, மத்தபடி ஒண்ணும் இல்ல, ஆம்பளைங்க கிட்ட வரல அப்படி சொல்லியாச்சு, ஊரே சொல்லியாச்சு. அவங்க கேட்கல. 4 பேர் அவங்க இருக்கிறப்ப எப்படி சொன்னா அந்த மாதிரி போலீஸ் புடிச்சுன்னு போய் உள்ள தள்ளிட்டாங்க. அதுக்கு சாட்சி இல்ல, சம்பந்தம் இல்ல, ஒண்ணும் இல்ல. அவங்க வீட்டுக்காரத்தான் இது சொல்றாங்க சாட்சி சம்பந்தம். மத்தபடி நம்ம வீட்டுக்காரரு யாரும் இல்ல, யாரும் பாக்கல, யாரும் ஒருத்தரும் கிட்ட வரல. சும்மா புகார் வச்சு
அந்த வீரபத்ரப்பா கொண்டு போய் ரிமாண்ட் சேர்த்துட்டா. வீரபத்ரப்பாவின் நாய் மாதப்பாவின் மகனை கடித்து விட்டது. அதனால் இரு வீட்டு பெண்களும் சண்டை பிடித்துக் கொண்டனர். அந்த சம்பவத்தை வைத்துக் கொண்டு இப்படி அபாண்டமாக வீரபத்ரப்பா குற்றம் சாட்டியுள்ளார் என்கின்றனர் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள். நாய் கடிச்சது உண்மை ஆச்சா, நாய் கடிச்சதுக்கு அந்த சண்டை, நாய் கடிச்சதுக்கு அந்த சண்டை இந்த மாதிரி அவ பெருசா பண்ணிட்டா. பொய் கேஸ் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டாவ பாருங்க. இந்த மாதிரி பூரா பொய்ய பித்தலாட்டாங்க அவங்க சொன்னது. இந்த நாய் சண்டை தான், உண்மையா நாய் சண்டை தான் இப்போ கல் எடுத்து போட்டாங்க. எங்க உள்ள இருக்கிற சன்பாசப்பா அந்த சன்பாசப்பா கல் எடுத்து போட்டேன். நாய் கழிச்சுன்னு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 5 நாளுக்கு முன்னாடி நாய் கடிச்சிருச்சு. சரி, அதுக்கு வயசாண்டா பேசி இவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து இவங்க செலவு பண்ணி கொண்டு வந்து விட்டாங்க. திருப்பி அதுக்கு மக்கள் நாள் இன்னும் 5 நாளா விட்டணும். திருப்பி இந்த சண்டை அதே சந்தில் வரணும். பைய எடுத்துணும். அந்த ஜன்மசப்பா வர்றதுக்குள்ள நாய் ஓன்னு போய் நிக்குது. கல் எடுத்து போட்டா. அதான் சார் பொம்பளைங்களுக்கு சண்டை. அங்க அந்த கல்யாண்ட போய் அவங்க அப்பன் அடிச்சுன்னு நிக்கிறோம். எங்க அம்மாவை அடிச்சுட்டாங்க, பொம்பளைங்களுக்கு சேர்ந்துன்னு அண்ணன் அடிச்சுன்னு போறதுக்கு போய் நிக்கிறேன். அங்கிருந்த ஒரே வட்ட வந்து, ஏய் எங்க பொம்பளை அடிச்சு நிக்கிறேன், என் பொண்ணுக்கு பொண்ணு கெடுத்துட்டான்னு நான் கம்ப்ளைண்ட் போட்டு எங்களை எல்லுக்கு எங்க இல்லாத கதி இல்லாத மாதிரி நான் பண்றேன். மேலும் வீரபத்ரப்பா பொய் நாடகம் ஆடுகிறார் என்றும் கூறுகின்றனர் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் உறவினர்களும். ஊர் பஞ்சாயத்துக்கு கூட சேரல, ஒன்னும் சேரல, பூரா பொய்க்க சார் இவ பண்றது. இதுதான் சார் உண்மையா. ஊர் ஒட்ட போய் பாருங்க. நம் கீழ்கத்தவர் மேல்கத்தவர் 40 வீடு இருக்குது. 40 வீட்டுல எவனாலும் ஒரு ஆள் வந்து இந்த பிள்ளை கெடுத்துட்டான்னு சொல்லிட்டா அவங்க 15 வருஷம் இல்ல 20 வருஷம் போட்டு சார் எங்களுக்கு நல்ல. இப்போ புள்ளி குட்டங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு சார். எங்க வீட்டுல பூரா அழிஞ்சு போச்சு. அவங்க எதுவும் தொல்ல சார். கடவுள் போதும் என் குழந்தைங்களுக்கு சாட்சியமா நாங்க ஏதோ அந்த புள்ளி மேலே தொடல. வயசாண்டாதான் போய் அமுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார். இப்போது சிறையில் அடைக்கப்பட்ட 4 பேரின் உறவினர்கள் கீழக்கொச்சாவூர் பஞ்சாயத்து கூட்டம் சேர்த்து ஊரை மீறி காவல் நிலையத்தில் புகார் அளித்த வீரபத்ரப்பா மற்றும் அவரது குடும்பத்தினரை ஊரை விட்டு விலக்கி வைத்துள்ளனர். இதன் பேரில் ஏற்பாடு செய்யப்பட்ட பஞ்சாயத்து ஊரில் வீரபத்ரப்பா குடும்பத்தினருடன் யாரும் பேசக்கூடாது, நல்லது கெட்டது எதற்கும் செல்லக்கூடாது, அங்குள்ள கடைகளில் பொருட்கள் கொடுக்கக்கூடாது எனவும் தீர்ப்பு கூறி கட்டுப்பாடு விதித்துள்ளது. மேலும் இந்த ஊரில் வீரபத்ரப்பாவோ அவரது குடும்பத்தினரோ வசிக்க கூடாது, விரைவில் ஊரை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்து மிரட்டையும் உள்ளனர். இருந்து பிரச்சனைக்கோசரா ஊருகாரரா உன்னை ஒதுக்கி வைக்கிறா, உனக்கோ எங்களுக்கோ சம்பந்தம் இல்ல, எங்களை ஊருகார கேட்காதே, நீ கொண்டு போய் கேஸ் கொடுத்ததோ சரியில்ல, உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, நீ வந்து நீ யாரோ நாங்க யாரோ, உனக்கு ஒரு சாவுக்கா ஒரு கடிக்கு வரக்கூடாது, ஒரு தண்ணிக்கு வரக்கூடாது, ஒரு கோயிலுக்கு வரக்கூடாது அனுப்பிட்டு இப்ப 4 நாள் வந்து கோயிலாண்ட மீட்டிங் பேசி என்ன ஒதுக்கி வச்சுட்டு என்ன சரியாத இம்சை கொடுக்கறாங்க. ஊர் பஞ்சாயத்து கட்டுப்பாடு குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் வீரபத்ரப்பாவை கொலை செய்து விடுவதாகவும் பயமுறுத்தியுள்ளனர். மேலும் வீரபத்ரப்பாவின் மகனை பள்ளி செல்ல விடாமல் தடுப்பதாகவும் மிரட்டியதாகவும் சொல்கிறார் வீரபத்ரப்பா. யாரும் இல்ல ஊர்ல இந்த பிரச்சனை கொடுக்கறாங்க. பையன் ஸ்கூல் போனா அடிச்சு போடுறாங்க. இப்ப பையன் ஒரு வாரம் தான் வந்து ஸ்கூலுக்கு கூட போறதில்ல, பயந்துக்கணும். எல்லாம் வீட்டுல இருந்தாலும் சண்டைக்கு வர்றதோ, கொல்லையில இருந்தாலும் சண்டைக்கு வர்றதோ, இந்த மாதிரி எங்களை ஹிம்சை கொடுக்கறாங்க. இதனையடுத்து வீரபத்ரப்பா அஞ்சட்டி காவல் நிலையம் வந்து தனக்கும் தன் குடும்பத்தினருக்கும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வேண்டியுள்ளார். மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் சென்று பாதிக்கப்பட்ட தன் மகளுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று மனு ஒன்றையும் அளித்துள்ளார். விவரங்களை கேட்டுக்கிட்டாங்களே தவிர
ஏற்கனவே எடுத்திருந்த அவங்க முடிவுல இருந்து எந்த மாற்றமும் இல்ல. இது எங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தல. அதனால நாங்க உடனடியா சிபிஐ விசாரிக்கணும். இது வந்து தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சா இதனுடைய உண்மை விவரங்கள் வெளியே வராது. ஒட்டுமொத்தமா எல்லாருமே மறைக்க முற்படும் போது அதுல சிபிஐ விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சு நாங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். தற்போது மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட வீரபத்ரப்பாவின் 16 வயது மகளை உடனடியாக பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகியுள்ளாரா என்று மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ பரிசோதனை முடிவே விரைவில் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. ஒரு மாணவருடைய கல்வி தொடர்பான சான்றிதழ்களிலே அவருடைய பிறந்த தேதியாக ஒரு தேதியும், அவருடைய பிறப்பு தொடர்பான பர்த் ரெஜிஸ்டர் அதுல வேறு ஒரு தேதியும் இருக்கும் பட்சத்துல அந்த தேதிகளை மாற்றியமைப்பதற்கு சட்டம் என்ன மாதிரியான வழிவகைகளை செய்கிறது, நீதிமன்றத்தின் பார்வை என்ன? இந்தியாவில் ஒரு நபருடைய பிறப்பு மற்றும் இறப்பு தொடர்பான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மத்திய சட்டம் கட்டுப்படுத்தி வருகிறது. அந்த சட்டத்தின் பெயர் தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் ஆக்ட் 1969 எனும் சட்டம். இந்த சட்டம் ஒரு மத்திய சட்டம், இந்தியா முழுமைக்குமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம். இந்த சட்டத்தின் வாயிலாக தான் பிறப்பு மற்றும் இறப்பு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயங்களை அடிப்படையாக இந்த சட்டம் கட்டுப்படுத்தி வருகிறது. இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் பிறந்திருக்கிறார் அப்படின்னா அதை தொடர்ந்து தகவல் தெரிவிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சட்டத்தால் வரைமுறை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்துல ஒரு நபர் பிறக்கிறார் அப்படின்னா அவர் யாருடைய தந்தையார் பெயர் என்ன, தாயார் பெயர் என்ன, எந்த இடத்துல அவர் பிறக்கிறார், எந்த தேதி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டு அது அரசு ஆவணங்களில் குறிப்பாக அது எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டும். அந்த ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்கென இருக்கக்கூடிய ஒரு சான்று ஒரு தொகை செலுத்தினா அதுக்கு ஒரு நகல் ஒன்று கொடுக்கப்படுகிறது. அதுதான் ஒரு அரசு ஆவணமாக பிறப்பு மற்றும் இறப்பு தொடர்பான ஆவணமாக இருந்து வருகிறது. இறக்கும் பட்சத்துல அது தொடர்பான ஒரு விஷயங்களை தெரிவிக்க வேண்டிய நபர்கள் தகவல் தெரிவித்து எங்கே இருந்தாரு, அவர் யாருடைய மகன் இல்ல மனைவி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே குறிப்பிட்டு அந்த அடிப்படையில அந்த ஆவணங்கள் எல்லாமே பிறப்பு மற்றும் இறப்பு தொடர்பான விஷயங்களை பதிவு செய்யும் விஷயமாக அது வண்ணமாக இந்தியா முழுமைக்கும் இருந்து வருகிறது. ஆனாலும் சில தருணங்கள்ல ஒரு சில இடங்கள்ல சில வழக்குகள் எழுகின்றன. என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணோ ஒரு பையனோ அவங்களுடைய பிறந்த தேதி ஒன்றாக இருக்கும், ஆனால் அதை பதிவு செய்த தேதி தவறுதலாக இருக்கும் பட்சத்துல 2 விதமான ஆவணங்கள் இருக்கிறது. அதாவது பள்ளியில சேரும் பொழுது அவங்க உண்மையாக எந்த தேதியில பிறந்தாங்களோ அந்த தேதியை குறிப்பிடுறாங்க. அது பள்ளி ஆவணங்கள்ல சான்றிதழ்கள் அந்த தேதி குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் அதே ஒரு நபருக்கு அந்த மாணவருக்கு அவர் பிறந்த தேதியாக வேறு ஒன்று இருக்கும் பட்சத்துல அந்த அரசு ஆவணத்தில் வேறு ஒரு தேதியாக இருக்கும். இப்படிப்பட்ட தருணங்கள்ல வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன. சமீபத்தில் ஒரு வழக்கு கேரள உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வருகிறது. அது ஜனவரி 2015 இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, 27/4/1989 ஒரு பெண் பிறக்கிறாங்க. அதை பதிவு செய்கிறார் அந்த பெண்ணுடைய தகப்பனார். அவர் ஒரு விவசாயி, அவர் ஒரு படிப்பறிவு இல்லாதவர். அவர் தகவல் தெரிவிக்கிறார். ஆனால் அந்த தகவல் தாமதமாக தேதி குறிப்பிடப்பட்டு அது பிறப்பு ஆவணத்தில் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அரசு ஆவணங்கள்ல 10/5/1989 என்று சுமார் 14 நாட்கள் அவர் எப்ப பிறந்தாங்களோ அந்த பெண்ணு அதுல 14 நாட்கள் தள்ளி ஒரு தேதி குறிப்பிடப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை சரி பண்ணணுங்கிறதுக்காக பல வருடங்கள் கழித்து அந்த கல்வி இருக்கிற அந்த சான்றிதழ் இருக்க தேதி ஒன்றாக இருக்கிறது, இது வேற தேதி இருக்கிறது, ஆக உண்மையான தேதியை மாத்தணும்னு சொல்லி அந்த பெண்ணுடைய தகப்பனார் ரெஜிஸ்டர் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் ரெஜிஸ்டர் ஒரு டெத்ல ஒரு மனு ஒன்று கொடுக்கிறார். அதை விசாரித்து அந்த ரெஜிஸ்டார் தள்ளுபடி செய்து விடுகிறார். இது தவறான ஒரு விஷயம், இதை மாற்றியமைக்க முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிடுறார். அதற்கு எதிராகத்தான் கேரள உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அப்ப அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி திரு DS நாயுடு அவர்கள் நீதியரசர் ரொம்ப தெளிவாக வரையறுக்கிறார். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் ஆக்ட் 1969 சட்டக்கூறு 8 மற்றும் 15 பொறுத்த வரைக்கும் என்னென்ன விவரங்கள் பதிவு செய்யப்படணும், அதுவும் தவறுதலாகவோ ஒரு தேதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை திருத்தி அமைப்பதற்கான வழிமுறைகள் என்னங்கிறத பத்தி அந்த சட்டம் சொல்கிறது. அந்த அடிப்படையில அப்படி ஒண்ணு கொடுக்கப்பட்டால் அதை உடனடியாக சம்பந்தப்பட்ட ரெஜிஸ்ட்ரார் ஆய்வு செஞ்சு 2 சாட்சிகளிடம் விசாரித்து அது உண்மைதானாங்கிறத உறுதி செஞ்சு தேதி திருத்தம் இருந்தால் அதை மாற்றம் செய்து தரணும், அது தொடர்பாக அரசு உத்தரவு பிறப்பிக்கணும்னு சொல்லி அவர் சொல்றார். அந்த அடிப்படையில ஒருவேளை தேதி தவறாக இருக்கும் பட்சத்துல இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சட்டத்தின் பார்வையில் அதற்கான வழிமுறைகள் இருக்கிறது, சட்டப்படியாக அதை திருத்தம் செய்வதற்கு. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.